நான் சொல்ல வேண்டியதெல்லாம் என்ன சமீப காலமாக பலவிதமான குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. அந்த அணியிலிருந்து இந்த அணியிலிருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக குற்றச்சாட்டுகள். அதில் முதல் குற்றச்சாட்டு, எதிரும் புதிருமாக இருந்தவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்களே, இது உருப்படுமா அப்படின்றதுக்கு. அதற்கு அழகாக தலைவர் KR அவர்கள் பதில் சொல்லிவிட்டார். சங்கம்தான் நமக்கு முக்கியமே தவிர நம் தனிப்பட்ட ஈகோ தேவையில்லை. இப்படி சங்கத்திற்கு இருந்த ஒரு ஒரு நல்ல நிலைமை மாறி இன்று ஒரு வலுவிழந்து போய்விட்டதே, அது மறுபடியும் அதை திருப்பி நிறுத்த வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்று அழகாக அவர் சொல்லிவிட்டார். அந்த முதல்ல. அடுத்தது இரண்டாவது என் மீது வைத்த குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். நீங்கள் தலைவராக இருந்தீர்களே, என்ன செய்தீர்கள் அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் தலைவராக செலக்ட் பண்ணி 15வது நாள்லேயே கேஸ் ஆகிப்போச்சு, செயல்பட விடலை. இது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த நிலைமையிலும் நாங்கள் என்னென்ன செஞ்சோம் அப்படின்றது என்னோடு இருந்தவர்களுக்கெல்லாம் தெரியும். சங்கத்தில் இருந்த பணத்தை கட்டி காத்தோம். அது எந்த விதத்திலும் ஒரு ரூபாய் கூட வெளியே போகக்கூடாது என்று. சங்கத்தை எப்படி வழி நடத்தி கொண்டிருந்தோம் என்றால், நான் தலைவராக, நண்பர் தானு அவர்கள் பொருளாளராக, யாருக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்பதை செயற்குழு தீர்மானம் செய்ய வேண்டும். எத்தனை பேர் எனக்கு இந்த உதவி வேணும் அந்த உதவி வேணும் லெட்டர் வந்தால் கூட அத்தனை கடிதத்தையும் செயற்குழுவில் வைத்து இன்னாருக்கு இதை செய்யலாம் என்று செயற்குழு ஒப்புதல் கொடுத்த பிறகு அவர்களுக்கு மட்டும்தான் நான் செக்கில் கையெழுத்து போடுவேன். அதை மீறி ஏதாவது ஒரு 2-3 செக்கு வந்தால் நான் கையெழுத்து போட மாட்டேன். அதை தானு சார் அவர்களுக்கே ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவேன், இதெல்லாம் ஈஸியில் பாஸ் ஆகலை சார், நான் இந்த தரம் கையெழுத்து போட மாட்டேன். இது எல்லாருக்கும் தெரியும். அந்த பணத்தை கட்டி காத்தோம். அந்த ஃபிக்ஸடில் போட்ட அந்த 7 கோடிக்கு மேலே இருந்த பணத்தில் இருந்து வந்த வட்டியில் தான் சங்கம் நடைபெற்று கொண்டிருந்தது. இது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. இது நாங்கள் செய்த அத்தனை இக்கட்டிலும் இதை நாங்கள் முதல்ல பண்ணோம். ரெண்டாவது, கேபிள் டிவி உரிமை 2 லட்சத்துக்கு போய் கொண்டிருந்த கேபிள் டிவி உரிமையை 30 லட்சத்துக்கு பகிரங்கமாக ஏலமிட்டு கொடுத்தோம். 29,50,000 என்று நினைக்கிறேன், கரெக்டாக சொல்லணும்னா 30 லட்சம் கிட்டத்தட்ட ஒரு மாசத்திற்கு. அப்போ ஒரு வருடத்திற்கு 3,60,00,000 ரூபாய் சங்கத்துக்கு வந்திருக்கும். ஆனால் அதையும் செய்ய விடவில்லை. அதை செய்ய விடவில்லை என்றது எதிராளிகள் செய்யவில்லை, அதுதான் வேடிக்கை. அதை செய்ய விடாததுக்கு கூட இருந்தவங்களே கேபிள் டிவி ரைட்ஸை சங்கத்து மூலமாக கொடுக்கணும். அப்போ அவங்க மாதத்துக்கு 30 லட்சம் கொடுப்பாங்க. ஆனால் சங்கத்தில் செயற்குழுவில் இருந்தவர்களே இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் திருடி அவங்க கொண்டு போய் விற்றுட்டா ரைட்ஸ் வாங்கின எப்படி பணம் கொடுப்பான்? அப்படி விற்றவங்க தான் இன்னைக்கு பொருளாளர் பதவிக்கு போட்டிடுறாங்க. நான் பேர் சொல்ல விரும்பலை. ஸோ அப்படி போட்டிட்டு அவங்க உட்கார்ந்தாங்கன்னா சங்கத்து பணம் எப்படின்னா என்ன ஆகும்? அடுத்தது இன்டர்நெட் உரிமை கூட கொடுத்தோம். நண்பர் டைமண்ட் பாபுக்கு 5 லட்சம் ரூபாய் மாதத்துக்கு இன்டர்நெட் உரிமையை கொடுத்தோம். 12-60 லட்சம் வந்திருக்கும். அதையும் கெடுத்துட்டாங்க. இப்படி நல்லது செய்யலாம் நினைக்கிறதையெல்லாம் கெடுத்துறாங்க. சில டிவிகளில் பேசணும், ஐயா சினிமா வச்சு தானே நீங்கள் வளர்ந்தீங்க, ரிக்வஸ்ட் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் என்ன பண்ணுறீங்க அப்படின்லாம் நெகோசியேஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அது அத்தனையும் அடிபட்டது.
அத்தனையும் அடிபட்டதுக்கு காரணம் எதிராளிகள் அல்ல. அதுதான் திரும்பி திரும்பி சொல்ல வர்றேன், கூட இருந்தவர்களே. அதனாலதான் என்னால் அது ஒரு ஒரு நிர்வாகம் என்பது நிர்வாக குழு முதல்ல வந்து அந்த 6 பேர், தலைவர், துணைத் தலைவர்கள் 2 பேர், செயலாளர் 2 பேர், பொருளாளர், இந்த 6 பேர் தான் நிர்வாகம். இந்த 6 பேருக்குள்ள ஒற்றுமை இருந்தால்தான் எதையுமே சாதிக்க முடியும், இல்லைன்னா எதையுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஈசி மெம்பர்ஸ் இத்தனை பேரும் சேர்ந்து ஒரே குரல் எழுப்பினால் எதை வேணாலும் சாதிக்கலாம். அது எனக்கு கிடைக்கல. காரணம், நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால. சங்கத்து பணத்தை அனாவசியமாக செலவு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கொள்கை வச்சுருந்தேன். அந்த கொள்கை எல்லாருக்கும், சிலருக்கு பிடிக்கலை, எல்லாருக்கும் சொல்லவில்லை, ஒரு சிலருக்கு பிடிக்கலை. ஆனால் நான் வேண்டாதவன் நானே. அடுத்து உனக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், ஒரு சிலர் என்று ஒரு படம் எடுத்தவர்கள், எப்போதோ ஒரு படம் எடுத்தவர்கள் நான் தலைவர் பதவிக்கு வேணும் அப்படின்னு போட்டிடுறாங்க. அவங்கள நான் கூப்பிட்டேன். எப்படி இவங்கள எல்லாரையும் கூப்பிட்டேன், அதே மாதிரி அவரையும் 2 முறை கூப்பிட்டு, ஐயா ஒருத்தர் படிப்படியாக தான் வளரணும், ஒரு படம் எடுத்திருக்கிறீங்க நீங்கள், அடுத்தது வந்து இப்போ செக்ரட்டரியாக இருந்தீங்க, துணைத் தலைவராக இருங்க கொஞ்ச நாளைக்கு, அப்புறம் தலைவராகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இல்லை, நான் தலைவராக தான் இருப்பேன், எனக்கு 700 ஓட்டு இருக்குது, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். நான் கேட்பது ஒன்றுமே இல்லை. நம்ம என்ன பண்ணனாலும், என்ன சாதிக்கணும்னாலும், ஒரு ஒரு சப்சிடி வாங்கணும், இல்லை கள்ள சீடி வருது அதை ஒழிக்கணும், எதுக்கென்றாலும் அரசாங்கத்துடைய துணை இல்லாமல் நம்மளால் எதையுமே சாதிக்க முடியாது. அரசாங்கத்தை சார்ந்து இல்லைனாலும் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணனால்தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ வந்து சொல்லுங்க, அந்த அரசாங்கத்திட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தணும். ஒரு கேஆர், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா பெரிய பெரிய படங்கள் எடுத்தவர், அதுக்கடுத்தது இயக்குனராக வந்தார், ப்ரொடியூசராக வந்தார். ஒரு அனுபவம். ஒரு கேஆர் வர அவருக்கு அதுக்கு ஒரு சின்ன மரியாதை இருக்கும். அந்த தலைவர் பதவிக்கு ஒரு மரியாதை இருக்கும், அது வேற. ஏன்னா அந்த தலைவர் பதவின்றது சங்கத்தில் சாதாரண பதவி இல்லை. முக்தா சீனிவாசன் உட்கார்ந்த இடம், அதுக்கு முன்னாடி யார் சார், பலம்புரி சோமநாதன் உட்கார்ந்த இடம், கேஆர்ஜி உட்கார்ந்த இடம், இப்ராஹிம் ராவுத்தர் உட்கார்ந்த இடம், கோவை செழியன் உட்கார்ந்த இடம். எப்படியாப்பட்ட ஒரு சீட் அது. அந்த சீட்டில் உட்கார்றதுக்கு ஒரு சின்ன தகுதி வேண்டும். அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டு நீங்கள் உட்காருங்கன்னு நான் சொன்னேன். அது தப்பாகப்பட்டது அவங்களுக்கு. அதுக்கு தான் அவங்க வேணாம்னு சொல்கிறோமே தவிர வேற ஒன்றும் இல்லை. ஒரு படம் எடுத்தாலும் நிற்கலாம், நிற்கக்கூடாது, சட்டப்படி நிற்கலாம். அடுத்தது நடிகர் சங்கம். கேஆர் சார் சொன்னது ஒரு விதம், நான் சொன்னது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய நடிகர், நடிகர் திலகம் எவ்வளவு பெரிய நடிகர். புரட்சி தலைவர் அவர்கள் எம்ஜிஆர் ப்ரொடக்ஷன்ஸ் என்ன வச்சிருந்தாரு, எம்ஜிஆர் பிக்சர்ஸ்னு வச்சு எவ்வளவு பெரிய படங்கள் எடுத்தார். சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் வச்சு இவர் எவ்வளவு படங்கள் எடுத்தார். ஸோ அவர்களும் படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் தான். அவர்கள் எல்லாம் என்னைக்காவது தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து உட்காரன்னு ஆசைப்பட்டிருக்காங்களா? ஏன்? முதலாளிகள் அங்கே இருக்க வேண்டியவர்கள் முதலாளிகள். அவர்கள் எங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறார்கள், நாங்கள் எங்கள் சங்கத்தை பார்த்துக் கொள்கிறோம் என்றிருந்தார்கள். இப்போ திடீர்னு நடிகர் சங்கத்துடைய அறிக்கையை பார்த்தேன், எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, அதே நேரத்தில் சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம்னா எல்லையில்லாத சந்தோஷம். ஒரு காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் தயாரிப்பாளர்களை பார்த்து முதலாளி வணக்கம் அப்படின்னு சொல்லுவார். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்கிறேன்.
முதலாளி தனக்கு சம்பளம் கொடுக்கிறவர், வட்டிக்கு கடன் வாங்குறவர், முதலாளின்ற ஒரு ஒரு மரியாதையை கொடுத்து வச்சிருந்தார். இடையில காணாமல் போயிடுச்சு. இப்போ இந்த நடிகர்கள் நிற்கிறாங்களே அவங்களாம், நான் நினைக்கிறேன் நடிக்க 15 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியாது, கணக்கெலாம் 10 இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம், 15 வருஷம் இருக்கலாம். இத்தனை வருஷமும் நாங்கள் முதலாளிகளாக அவர்களுக்கு தெரியவில்லை, இன்றுதான் தெரிந்திருக்கிறது. அவர்கள் அறிக்கையில் முதலாளிகளை காப்பாற்றுவோம். இது என்னையாது? முதலாளிகள் இப்பதான் தெரிஞ்சதா? முதல் போடுறவங்க இப்பதான் தெரிஞ்சதா? வட்டிக்கு கடன் வாங்குறவங்க இப்பதான் தெரிஞ்சதா? உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறவங்க நாங்க தான் இப்பதான் தெரிஞ்சதா? இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு முதலாளிகள் என்ன ஸ்டண்ட்? இது ஸ்டண்ட் தானே? எனக்கு தெரிஞ்ச ஸ்டண்ட், தேர்தல் ஸ்டண்ட்னு சொல்லுவாங்க, இது எனக்கு தெரிஞ்ச ஸ்டண்ட். சரி, அப்படியே முதலாளியை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சா, நீ நடிகனாக இருந்து சம்பளத்தை கரெக்டாக வாங்கிட்டு கொடுத்த டேட்டை நீ கமிட் பண்ணி கரெக்டாக ஷூட்டிங் முடிச்சு கொடுத்து ரிலீஸ் அன்னைக்கு ஒரு 5 லட்சம் ரூபா என் முதலாளிக்கு நான் லாபம் கொடுத்துட்டேன்னு சொல்லு. நீ உண்மையிலேயே நடிகர். ஒரு நடிகனால் ஒரு முதலாளி ஒரு 5 லட்சம் ரூபா சம்பாதிச்சா போதும் ரிலீஸ் அன்னைக்கு. இன்னைக்கு என்ன நடக்குது? நீ அந்த சங்கத்தில் இருந்து முதலாளிகளுக்கு இந்த ஹெல்ப் பண்ணியிருக்கலாமே. உண்மையிலேயே முதலாளிகளுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிருந்தா, அதனால எங்களை அவங்க முதலாளிகள் சொன்னதுக்கே சந்தோஷப்படுறேன், ஆச்சரியப்படுறேன். ஏன் திடீர்னு முதலாளின்னு கூப்பிட்டாங்க? ஜெயிக்கிறதுக்கா? வெற்றி பெறுவதற்கா? நிறைய ஸ்டண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட தயாரிப்பாளர்களுக்கு தெரியும் இந்த ஸ்டண்ட்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக நான் பர்சனலாக ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி சங்கத்தின் மூலமாக நான் தலைவராக வருவதற்கு முன்பு, அந்த தேர்தலுக்கு முன்பு நான் தலைவனானால் எல்லோருக்கும் வீடு கட்ட நிலம் வாங்கி ஏற்பாடு பண்ணுவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணது உண்மை. ஆனால் நான் சொன்ன மாதிரி நான் தலைவரான 15 நாள்லேருந்தே எனக்கு தலைவலி வந்துருச்சு. அதை எடுக்க முடியல, இந்த பணத்தை எடுக்க முடியல. இது கூட இருந்தவர்களுக்கெல்லாம் தெரியும். நான் அதற்காக அவமானப்பட்டேன். உண்மையிலே என்னை தலைவராக மாட்டி விட்டவர் அன்னை உட்கார்ந்திருக்கிறார், அன்பாலயா பிரபாகரன் அவர்கள். நான் வேணாம், சும்மா ஏசி மெம்பராக இருந்துட்டு போகிறேன், துணை தலைவராக இருந்துட்டு போகிறேன். 15 வருஷமாக அந்த சங்கத்தில் இருந்தப்போ திடீர்னு ராமநாராயணன் ரிசைன் பண்ண உடனே சந்திரசேகர் தான் இது கரெக்டு அப்படின்னு உட்கார வச்சிட்டார். மாட்டினேன் அன்னைக்கு. அவர் நல்லதை நினைச்சு தான் பண்ணார். தப்பாக சொல்ல சார், தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லை, அதுக்கு பிறகுதான் அந்த எலெக்ஷனில் திருப்பி தலைவனை அணிக்கணுன்ற ஒரு இது வந்துச்சு. அதுக்காக சொல்கிறேன். நான் அந்த ப்ராமிஸை என்னால் அன்னைக்கு காப்பாற்ற முடியல, காப்பாற்ற விடலை. சரி, காப்பாற்றவில்லைன்னு மற்றவங்க மேலே நான் பழி சொன்னால் நல்லா இருக்காது. இந்த முறை நான் ஒரு தயாரிப்பாளராக தேர்தலில் வெற்றி பெற்று வந்த உடனே ஒரு செயலாளராக கூட இல்லை, சந்திரசேகரன் என்ற ஒரு தயாரிப்பாளராக ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். சார், நான் உங்களெல்லாம் கன்சல்ட் பண்ணலை. 5 ஏக்கர் நிலம் நம்ம பதவிக்கு 30வது நாள் 5 ஏக்கர் நிலம் நான் சங்கத்தில் ஒப்படைக்கிறேன். அதே போல் நல்ல எண்ணம் கொண்டவர்கள், வசதி படைத்தவங்கெல்லாம் என்ன நேரம் பார்க்குறாரு கதிரேசன் சார், அவர் கூட ஒரு 5 ஏக்கர் நிலம் கொடுக்கலாம். நான் கொடுப்பது உறுதி.
ஏன் சந்திரசேகரை ஒன்றும் இல்லாமல் இந்த கிழவன் கொடுக்கும்போது நான் ஏன் கொடுக்கக்கூடாது? நேஷனல் அவார்டு வாங்கினேன், நான் 10 ஏக்கர் நிலம் கொடுப்பேன்னு அவர் கொடுக்கலாம். பக்கத்தில் உட்காந்துருக்கார் பெரிய தயாரிப்பாளர். அதெல்லாம் சும்மா அப்படி உப்மா மாதிரி அவருக்கு முன்னாடி ரத்னம் சார் முன்னாடி நான்லாம் ரொம்ப சாதாரணம் இல்லை. உண்மையில சார் என்ன சார் இன்னைக்கு இன்றைக்கும் பெரிய பெரிய நடிகரை வைத்து படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் நினைச்சா கொடுக்கலாம். ஆனால் அவர்கள் கொடுக்கிறார்களோ இல்லையோ, நான் 5 ஏக்கர் நிலம் 30வது நாள் ஒப்படைக்கிறேன். அதை முதலில் மிகவும் பாதிக்கப்பட்ட மிகவும் ஏழ்மையில் இருக்கின்ற தயாரிப்பாளர்களுக்கு நாம் கொடுப்போம். அப்படி நம்ம செலக்ட் பண்ணிட்டு வந்து முதல்ல அவங்களுக்கு இதை கொடுப்போம் பிரித்து, அதுக்கப்புறம் சார் கொடுக்கறது கொடுப்போம், அதுக்கப்புறம் சார் கொடுக்கறது கொடுப்போம், அதுக்கப்புறம் தலைவர் கொடுத்தா கொடுப்போம். சிரிச்சுட்டே உட்கார்ந்துருக்கிறார் அழக பொண்ணு. என்ன நீ எனக்கு பின்னாடி வந்த ஆளு பார்த்தீங்களா? அவர் பேர் சொல்லேன்னு ஃபீல் பண்ணாராம். அப்புறம் என் நண்பரை நான் மாட்டி விட விரும்பலை. நான் எனக்கு இண்டஸ்ட்ரியில் எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் 2 நண்பர்கள் சார். ஒருத்தர் முரளி, எல்எம்எம் முரளி, இன்னொருத்தர் தானு. இந்த 2 பேர் தான் எனக்கு சினிமாவில் நண்பர்கள். அதனால் நண்பரை நான் மாட்டி விட விரும்பல. ஒரு நண்பர் என்னை மாட்டிகிட்டு இருக்கிறாரு. அதனால் இந்த உறுதிமொழியை நான் இந்த பத்திரிகை மூலமாக, எல்லாரும் இருக்கிறாங்க, மீடியா மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஏன்டா முன்னாடி கொடுக்கலன்னு யாராவது கேள்வி கேட்கலாம். அன்னைக்கு செலவு பண்ணாலும் அதே பணம் தான், இன்னைக்கு செலவு பண்ணாலும் அதே பணம் தான். ஆனால் நிலத்தை கொடுத்து, பணத்தை கொடுத்து, காயினை கொடுத்து ஓட்டு வாங்கணுன்ற நிலைமை எனக்கு இல்லை. அதை நான் விரும்பலை. அப்படி ஒரு அநாகரிகமான ஒரு கல்ச்சர் நமக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. அதை நான் விரும்பலை. வெற்றி பெற்ற பிறகு சந்தோஷமாக நான் மற்றவங்களுக்கு பண்ணலாம். அதனால தான் நான் முன்னால் பண்ணல. முன்னாடி பண்ணுறதை நான் ஒத்துக்கிறல. சிலர் கூட கேட்டாங்க, இப்படி மைண்டில் நெருங்கியவர்கள் இந்த உட்காந்துருக்கார் இதில், ஏன் சார் பின்னாடி பண்ணுறது முன்னாடி பண்ணலாமே? முன்னாடி பண்ணால் லஞ்சம், பின்னாடி பண்ணும்போது அது கிஃப்ட். லஞ்சம் கொடுத்து நான் ஓட்டு வாங்க விரும்பலை, லஞ்சம் கொடுத்து அந்த பதவிக்கு வர விரும்பலை என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி. படம் தயாரிப்பாளர்களுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய சில முக்கியமான திட்டங்களை மட்டும் நான் இங்கே அறிவிக்க விரும்புகிறேன். மற்ற திட்டங்களை பற்றி பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் தகவல்கள் அறிக்கை மூலமாக வரும். அதே மாதிரி எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் அது பகிரப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நிரந்தர உறுப்பினருடைய பிள்ளைகளது கல்லூரி படிப்புக்கு இதுவரைக்கும் 30,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த தொகை இனி 50,000 ரூபாயாக உயர்த்தப்படும். அதே மாதிரி உறுப்பினருடைய பிள்ளையுடைய பள்ளி படிப்புக்கு இதுவரை 15,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த தொகை 25,000 ரூபாவாக உதவித்தொகை வழங்கப்படும். நிரந்தர உறுப்பினருடைய நிதி உதவி தேவைப்படும் 60 வயது கடந்த உறுப்பினருடைய உரிமை தொகை இனி மாதந்தோறும் 12,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இப்போ 5,000 ரூபாய் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நிதி உதவி தேவைப்படுகிற 60 வயதுக்கு மேற்பட்ட நிரந்தர சங்க உறுப்பினர்களுக்கு இதுவரை வழங்கப்பட்ட தொகை 1,500 ரூபாவாக இருந்தது. அந்த 1,500 ரூபாய் இன்றைக்கி விலைவாசியில் எதுவுமே பண்ண முடியாமல் நல்லா தெரியும். பஸ்ஸில் போய் இறங்கிறதுக்கு 1,500 வந்துடும் பொழுது. அதனால் இனி மாதந்தோறும் அது 5,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சங்கத்தினுடைய நிரந்தர உறுப்பினருடைய தாய் அல்லது தந்தை ஏற்க எழுதினால் உடனடியாக உதவித்தொகை 25,000 ரூபாய் அந்த உறுப்பினரிடம் சேர்க்கப்படும். சங்கத்தினுடைய நிரந்தர உறுப்பினருடைய மகள் பூ பெய்கின்ற விழாவிற்கு 25,000 ரூபாய் நிதியாக வழங்கப்படும். 20 வருடங்கள் தொடர்ந்து உறுப்பினராக உள்ள எல்லா உறுப்பினர்களும்
ஆயுட்கால உறுப்பினராக மாற்றப்படுவார்கள். அதற்கு பிறகு ஆண்டுக்கு ஆண்டு அவர்கள் சந்தா கட்ட தேவையில்லை. திருட்டு வீடியோ வலைதளங்களில் வருவதை முழுமையாக தடுக்க சங்கத்தினுடைய சார்பிலே பிரத்யேக கணினி பிரிவு டெடிகேட்டட் ஆன்டி பைரசி யூனிட் அமைக்கப்பட்டு அது தயாரிப்பாளருடைய நலனை பாதுகாப்பதற்காக 24 மணி நேரம் இடைவிடாது செயல்படும். சிறு பட தயாரிப்பாளருடைய பட வெளியீட்டின் போது கால்பக்க அளவிலே பத்திரிகை விளம்பரங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக இலவசமாக தரப்படும். இப்போ தணிக்கை கட்டணம் பார்த்திங்கன்னா ஒரு கணிசமான தொகையாக உயர்ந்திருக்கிறது. அதனால் அந்த சுமையையும் சிறுபட தயாரிப்பாளர் சார்பிலே தயாரிப்பாளர் சங்கமே மேற்கொள்வது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் சிறுபட தயாரிப்பாளர் தங்கள் படங்களை தணிக்கை செய்ய அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணத்தை தயாரிப்பாளர் சங்கமே ஏற்றுக்கொள்ளும். தயாரிப்பாளர் நலனுக்காக 24 மணி நேரம் செயல்படுகின்ற வழக்கறிஞருடைய சட்ட உதவி குழு அமைக்கப்படும். இதெல்லாம் நான் சொன்னது பிரதானமான ஒரு முக்கியமான அம்சங்கள். இது போக ஏராளமான அம்சங்கள் தயாரிப்பாளருடைய வாழ்விலே விளக்கேற்றுகின்ற விதத்தில் அமைந்திருக்கின்றன. அனைவருக்கும் வணக்கம். எஸ்எஸ்சி அவர்கள் தயாரிப்பாளருக்கு 5 ஏக்கர் நிலம் கொடுக்குறேன்னு சொல்கிறது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சினிமாவே லைஃப் ரிஸ்க் எடுத்து படம் எடுத்து பப்ளிக் என்டர்டெயின்மெண்ட் கூடிய ஒரு தொழில். சினிமா எடுக்கலைன்னா அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகம் இது அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிர்வாகத்துக்கு சேவை செய்கிறோம் அப்படின்னு முன்னுக்கு வர்றது. முன்னாடி எலெக்ஷனே இருக்காது, நான் வரேன் நீ வரேன்னு சொல்லி இன்னொன்று மெஸ்ஸு நீங்கள் இருங்க நாங்கள் இருங்க 2 வருஷம் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு காலம் போக அதாவது இங்கே பெரிய இங்கே ஒரு நிதியோ ஏதோ கிடைக்குமோ பொலிட்டிக்கல் பதவி மாதிரி போட்டியை போட்டு ஒரு 2 மாதமாக கிட்ட எல்லா வீட்டுக்கும் போய் வெயில் அலைஞ்சி எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க வேண்டிய நிலைமை எனக்கு உருவாயிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சில பேர் சொல்கிறாங்க தேஞ்சு போன டயரு வயசானவங்க இவங்க என்ன பண்ணுவாங்க இப்படியெல்லாம் அவங்கள சொல்கிறதுக்கு இந்த அணி பற்றி எந்த காரணமும் இல்லை. அதனால ஏதோ ஒன்று சொல்லுதுன்னு நான் சொல்கிறேன். இந்தியாவிலவே எட் அ டைம் 12 படம் தயாரித்தேன்னா இன்றைக்கும் தமிழில் தெலுங்கில் எல்லா மொழியிலும் படம் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க சொன்னவங்கள எங்களை மாதிரி வேலை செய்ய சொல்லுங்கள் பார்ப்போம். செய்யவே முடியாது. ஸோ அதனால் அதாவது அனுபவம் இருக்கணும். ஒரு அமைப்புக்கு செயல் பண்ணோன்னா இது ஒரு பெரிய பவர்ஃபுல்லான எத்தனையோ கோடி கணக்கில் செலவு பண்ணி ஒரு தயாரிக்கிற படங்கள் ஒரு நிறுவனம் அதுக்கு சார் சொன்ன மாதிரி ஒரு தலைவராகவோ உபத்தலைவராகவோ நிர்வாக குழுவில் இருக்கணும்னா எவ்வளோ அனுபவங்கள் இருக்கணும். டெக்னிக்கலாகவும் எல்லா ஆஸ்பெக்டில் பேசக்கூடிய சமூகமான சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு போன வாட்டி நாங்களே நாங்களே பணம் கொடுக்குறோம் நாங்களே இருக்கிறோம் அப்படின்றாங்க. அது எதுக்கு தெரியல. ஸோ நம்ம தான் காசு கொடுக்குறோம், நம்ம இது செய்யணும். அந்த மாதிரி தப்பான ஒரு போக்கில் கொண்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் எங்கள் டைம் செலவு பண்ணி இதில் வரலாம் சொல்லி கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் போட்டியிடுறோம். நீங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் யார் நல்லவங்கன்ட்டு ஓட்டு போட்டு கண்டிப்பாக ஜெயிப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன்.